இப்படி மூச்சு விட முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு எனக்கு கடவுள் அந்த ஜீவனே எடுத்துடலாம் எனக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட பெயர் இவாஞ்சலின். 3 வயசுல இருந்து வீசிங் பிரச்சனை, என்னால மூச்சு விடவே முடியாது. நாங்க இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தோம். அதுக்கப்புறம் எங்க அம்மா என்ன ஹோமியோபதி மெடிசனும் கொடுத்தாங்க. அது ரொம்ப கிளறி விட்டுடுச்சு. என்னால நிறைய நாள் எக்ஸாம் போக முடியாது, ஸ்கூல் போக முடியாது. ரொம்ப வீசிங்ல நான் ஒரு கட்டத்துல வாயை திறந்து இப்படி மூச்சு விட முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு எனக்கு கடவுள் அந்த ஜீவனே எடுத்துடலாம் எனக்கு, ஏன் இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணப்ப, இங்க மாறாத நேசர் சபை விக்டர் பாஸ்டர் கிட்ட வந்து ஐயா கிட்ட நாங்க ஜெபம் பண்ணப்ப, இவ்வளோதான், ஒரு கிளாஸ்ல 1/4 கிளாஸ் தண்ணி எடுத்து அதை ஜெபம் பண்ணி என்னை இங்க குடிக்க வச்சுட்டு, எங்க அம்மா கிட்ட வந்து நீங்க ஜெபம் பண்ணி இதை கொடுங்க, இதை தண்ணி நினைச்சு குடிக்க கூடாது, இது ஏசப்பா ரத்தம் அப்படி சொல்லி என் கையில கொடுத்தாங்க. இப்ப என்ன சாப்பிட்டாமா உனக்கு வீசிங் வரும் அப்படின்னு கேட்டேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எனக்கு வீசிங் வரும் ஐயா எனக்கு அப்படின்னு சொல்றேன். வீட்டுக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடு, 1க்கு 2 ஐஸ்கிரீம் கூட சாப்பிடு, சாப்பிட்டுட்டு என்ன ஆகுதுன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அவர் ஐஸ்கிரீம் தான் சாப்பிட சொன்னா. வீட்டுக்கு போய் 2 ஃபேமிலி பேக் வாங்கிக்கிட்டேன். 2 ஃபேமிலி பேக்கும் நான் மட்டுமே சாப்பிட்டு காலி பண்ணிட்டு வெயிட் பண்ணேன். 1 வாரம் ஃபுல்லா வெயிட் பண்ணேன் நான். எனக்கு வீசிங்கும் வரல. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் வீசிங்காக நான் ஹாஸ்பிட்டல்ல போய் என்னைக்குமே நான் அட்மிட் ஆனதே கிடையாது. இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. நம்ம வந்து இப்படி ஒரு ஊழியக்காரர்கிட்ட நம்மள அம்மா கூட்டிட்டு வந்திருக்காங்க, இவர்கிட்ட கத்துக்க வேண்டியதை நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் தான் ஐயா மேல வந்து நம்பிக்கை வந்தது. தேவனுக்கு கோடான கோடி நன்றி.